ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட கை கால்கள்ல வலி ஏற்படுது. அதுக்காக கால்சியம் டேப்லெட்டை பெரியவங்க தினமும் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி டேப்லெட்டை எடுத்துக்காம இந்த ஹோம் ரெமடியை சின்னவங்க பெரியவங்கன்னு யாருனாலும் பயன்படுத்தலாம். இந்த முழங்கால் வலி மூட்டு வலி பிரச்சனையில இருந்து நிவாரணம் கிடைக்கும். அந்த டிப் என்னன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் இல்லையா? சோ லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. கால் வலி, இடுப்பு வலி, குதிகால் வலி இருக்கிறவங்க இந்த ட்ரிங்கை 4 நாளைக்கு குடிச்சாலே போதும். ரொம்ப ஃபிட்டா ஆக்டிவா இருப்பீங்க. இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது கசகசா. இதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் தெரியாம நிறைய பேர் இத மசாலா ஐட்டமாவே பயன்படுத்துறாங்க. இந்த கசகசா கிட்னில கல் ஏற்படாம பாதுகாக்குது. இதுல ஃபைபர், நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்குது. கொஞ்சம் பேர் தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த கசகசா நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குது. இதுல ஒமேகா ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன், விட்டமின் அதிகமா இருக்குது. இதுல தயாமின் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. அதனால சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. கசகசா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதால யாரெல்லாம் உடல் சூட்டால கஷ்டப்படுறீங்களோ அவங்க கசகசாவை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம எடுத்துக்க போறது எல். வெள்ளை எல், கருப்பு எல்னு 2 இருந்தாலும் இந்த 2 பொருட்கள்லயுமே இருக்கிற சத்துக்கள் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எல் எண்ணெயில ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன், ஆரோக்கியமான மாவுச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதோட அயன், ஜிங்க், கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் இ கூட இருக்குது. அடுத்ததான் நம்ம சேர்க்க போற பொருள் பாதாம் பருப்பு. இது நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு எப்பெல்லாம் சோர்வா சோம்பலா இருக்குதோ அப்போ இந்த பாதாம் பருப்பை கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாதாம் பருப்பு ஒரு நல்ல ஔஷதமான பொருள்னே சொல்லலாம். பாதாம் பருப்புல ஃபோலிக் ஆசிட் அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற கொழுப்பு நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஒவ்வொரு நாளும் காலையில ஊற வச்ச பாதாம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இப்போ இந்த ட்ரிங்கை எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எல், 1 ஸ்பூன் கசகசா, 4 இருந்து 5 பாதாம் பருப்பை எடுத்துக்கணும். இதுல நீங்க வெள்ளையல் இல்லாட்டி கருப்பு எல் எதனாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா 1 ஸ்பூன் எள்ளுல 100 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இந்த எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கணும். இந்த பவுடரை ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா 1 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். அதே 30 இருந்து 40 வயசு வரை இருக்கிறவங்களுக்குன்னா 2 ஸ்பூன் வரைய எடுத்துக்கலாம். இப்ப இதை தயார் பண்றதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பசும்பாலோ இல்ல எருமை பாலோ எடுத்துக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. இந்த பால்ல டேஸ்டுக்காக நீங்க வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கிறப்போ சோர்வா இருப்போம். அதுக்காக வெல்லத்தை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. வெல்லத்துல அயன், ஃபோலிக் அதிகமா இருக்குது. அதனால வெல்லத்தை நம்ம அதிகமா எடுத்துக்கிறப்போ ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகமாகுது. பலகீனமா அனிமியா பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க ஒவ்வொரு நாளும் வெல்லத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. தூக்கமின்மை பிரச்சனை, இன்சோம்னியாவால யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்க இந்த பாலை டெய்லி 1 கிளாஸ் குடிச்சாலே காலையில எந்திக்கும் போது எவ்வளவோ ஹெல்த்தியா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 1 தடவை குடிச்சாலே போதும். அதுலயும் இந்த பாலை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்க உடல்ல எவ்வளவோ மாற்றத்தை பாப்பீங்க. குளிர்ச்சியை கொடுக்கிற கசகசா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற பாதாம், அதே மாதிரி ரத்த பலகீனத்தை குறைக்கிற எல், பாதாம் பித்தம், கபதோஷத்தை சரி பண்ற வெல்லத்தால தயார் பண்ண இந்த ட்ரிங்கை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிறது தான். அதோட இந்த ரெமடியை ரொம்ப ஈஸியா தயார் பண்ணிடலாம். இதை குடிக்கிறதால நம்ம உடலுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குது. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கசகசா, எல், பாதாம் பருப்பு, வெல்லத்தால தயார் பண்ண இந்த ட்ரிங்கை டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகுது. இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.